எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி மலத்தேன் கட்டியிருக்கு. மறுபடியும் மலத்தேன் எடுக்க போகிறோம். தேங்காய் வெட்டுறவங்க தேன் ராட்டு இருக்குது, தேன் எடுத்து கொடுக்குறோம், காசு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கும்போது நம்மளே எடுத்துக்குவோம். நமக்கு தேன் தேவைப்படுதுன்னா வெளியிலேருந்து வாங்கிக்குவோம். அது தரமான தேனான்றது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம தோட்டத்திலே எடுக்கிறாங்க, நம்ம கண்ணு முன்னாடி எடுத்து புழிஞ்சு தர்றாங்க. சரி வாங்க எடுத்து கொடுங்க, காசை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. அந்த தேன் கூட்டுக்கு எப்படி புகை போட்டு குளவிகளை விரட்டி விட்டு தேன் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 15-20 வருஷமாகவே நம்ம தென்னந்தோப்பில் மலத்தேன் குளவிக்கு கூடு கட்டிக்கிட்டே இருக்கோம். எப்போ பார்த்தாலும் குளவி ஒன்று நம்மளை விரட்டும், இல்லைன்னா ஆடு மாடுகளை கொத்தும். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் ஓடி குளத்து தண்ணிக்குள்ளேயெல்லாம் பயந்து ஒதுங்கியிருக்கோம். அந்தளவுக்கு இந்த மலத்தேன் குளவிக்கு நமக்கும் உறவு. இந்த மலத்தேன் குளவியை நம்ம தோட்டத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இதை எப்படி விரட்டி அடிக்கிறதுனா பல தடவை நாங்கள் யோசிச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு விவரம் தெரிஞ்சு இந்த தேனீக்கள் இருந்தால் தான் மகரந்த சேர்க்கைக்கு உதவியாக இருக்கும், நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு. நம்ம ரசாயன உரங்கள், ரசாயன மருந்துகள் அதிகமாக பயன்படுத்துறதில்ல, ரொம்ப குறைவான அளவு பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஒருவேளை அதனால தான் இது நம்ம தோப்பை விட்டு போக மாட்டேங்குதா என்னன்னு தெரியல. இப்போ நமக்கு இதை எடுக்கக்கூடிய ஆள்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அதனால் அவங்களே எடுத்து தர்றோன்னு இருக்காங்க. இப்போ புகை போடுறாங்க. இலைதலைகள், நிறைய மூலிகை, மஞ்சனத்தி இலை இதெல்லாம் போட்டிருக்காங்க. கரெக்டாக அவங்க புகை போடும்போது காற்று திசை மாதிரி அடிச்சிச்சு. அதனால் அவங்க மட்டையில் ரெடியாக கட்டி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு காற்றடிக்கக்கூடிய திசையை நோக்கி அவங்க டைரெக்ஷனை மாற்றி மாற்றி அந்த புகையை கொண்டு போயிட்டே இருந்தாங்க. கீழே புகை போடும்போதே குளவியெல்லாம் நல்லா களைஞ்சு போச்சு. அவங்க அந்த பந்தத்தை கட்டிக்கிட்டு 2 பேர் மரத்தில் ஏறுறாங்க, 3 பேர் கீழே புகை போட்டுட்ருக்காங்க. குளவிகள்லாம் நல்லா பறக்குது. ஆனால் நமக்கு கொஞ்சம் பயம்தான். அதனால் நம்ம ரொம்ப தூரமாகவே நின்று வீடியோ எடுத்தோம். முழுசாக கவர் பண்ண முடியல. எப்போ பார்த்து எடுங்கப்பா, கீழே சொட்டு நீர் ஓசெலாம் கிடக்குது, போட்டு பொசிக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னோம். நாங்களும் உங்களை விட்டுருவோமா தேன் எடுக்கன்ற மாதிரி காற்று மாறி மாறி அடிச்சிச்சு. அவங்களும் சிலைக்கில் 2 பேர் மேலே கோவத்தில் ஏறிட்டாங்க. அவங்க பாருங்கள் அந்த பந்தம் கையில் கொண்டு போகிறாங்க. அவங்க புகை போட்டது குளவியெல்லாம் பறந்துருச்சு. தேன் ராட்டு பாருங்கள் வெள்ளையாக தெரியுது. முழுசாக தேன் வைக்கல, 3ல் 1 பங்கு மட்டும்தான் தேன் வச்சுருந்துச்சு. அந்த குளவி கடிக்குது. 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மேலே ஏறுறாரு, ஒருத்தர் கீழே நின்று பந்தத்தை பிடிச்சிக்கிறாங்க. பாருங்கள் புகை எவ்வளவு புகை போயிட்டுருக்கு. புகையை கண்டது குளவிகள்லாம் மேலே கப்புன்னு களைஞ்சிருச்சு. எனக்குன்னா பயமாக போச்சு, ஏன்னா நான் நிறைய தடவை குளவிகிட்ட கடி வாங்கியிருக்கேன். அதனால் கொஞ்சம் தூரமாகவே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பக்கத்து காட்டில் தட்டானத்து பொறுக்கிறவங்கெல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க, எங்கே குளவி அவங்களையும் கடிச்சிருமோன்னு. நமக்கு ஒரு சந்தேகம்தான், இருந்தாலும் 2ல் 1 பார்த்துருவோன்னு அந்த இளைஞர்கள் 2 பேரும் மேலே ஏறிட்டாங்க. ஒருத்தர்னா மேலேயே ஏறி ராட்டை தனியாக வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டார். பாருங்கள் அந்த தேவையில்லாத அந்த பூக்கள்லாம் இருக்கிறத விட்டு தேன் இருக்கிறத மட்டும் தனியாக அறுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தொடர்ச்சியாக ஷூட் பண்ணுறதுக்கு செல்லில் மெமரியும் இல்லை, டக்குன்னு தீர்ந்து போச்சு. சரி ஃபோட்டோவாவது எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. எங்களுக்கு கொடுக்குற காசை கொடுத்துருப்பா, நீங்கள் என்னமோ பண்ணுங்கன்னு அவங்க அந்த தேனை எடுக்கிறதுலே குறியாக இருந்தாங்க. அதில் ஒரு தம்பி கொண்டப்பா கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கணுங்க. அவங்களுக்கு ஒரு கேக் துண்டு மாதிரி ஒரு பீஸை வெட்டுனாங்க. அது வெட்டும்போதே தேன் வடிய ஆரம்பிச்சிருச்சு வெளியில். பசங்கள்கிட்ட சத்தம் போட்டு பாத்திரத்தை கொண்டாங்கடாங்க. அப்புறம் வேகமாக கொண்டு ஓடியாந்தாங்க. பாத்திரமும் ரேஷன் வெட்டியும் கொண்டு வந்தாங்க. நாங்களே புழிஞ்சு தர்றோம் அப்படின்னாங்க. 1.5 லிட்டர் இருக்கும், 2 லிட்டர் இருக்கும், நீங்கள் எங்களுக்கு 1000 ரூபா கொடுங்க, 1500 ரூபா கொடுங்க, 5 பேர் வந்திருக்கோம் அப்படின்னாங்க. எப்போ நீ அளந்து கொடுத்துட்டு நீ வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னோம். இல்லை அதெல்லாம் 1 லிட்டருக்கு மேலே வரும், 1.25 லிட்டர் வரும்னாங்க. சரின்னு பிழிஞ்சிட்ருக்காங்க. எவ்வளோ தான் வருதுன்னு பார்த்துருவோம் வாங்க. அதனால் இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் அவசரமாக 2-3 வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு தான் மீதி வீடியோவை ஷூட் பண்ணோம். புழிஞ்சிட்டு அந்த ராட்டெல்லாம் தனியாக ஒரு இலையில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த இதிலேருந்து வரக்கூடிய வேக்ஸ் எல்லாமே நம்ம லிப்பாம் செய்கிறதுக்கு பயன்படுத்துவோம். ஏன்னா நம்ம செயற்கையான வேக்ஸ் பயன்படுத்துகிறத விட இது மாதிரி தேன் மெழுகு இயற்கையான வேக்ஸ் பயன்படுத்துகிறது தான் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த பனிக்காலத்தில் நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்குன்றனால அதை ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சிட்டோம். குளிர்காலத்தில் பனி வெடிப்பு மாதிரி வரக்கூடியது, உதடு வெடிப்பு, முகமெல்லாம் இதாக இருக்கும், அதுக்கெல்லாமே இந்த லிப்பாம் நல்லா பயன்படும். அதனால் அந்த வேக்ஸ் எடுக்கிறதுக்காக எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணல, எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அவங்க தேன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டேன், எப்பா இவ்வளோ குளவி இருக்குது, குளவிட்டு எப்படி தைரியமாக போகிறீங்க, கடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க இவ்வளோனா சொல்லாத ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னம்னாக்கும்,
குளவி கடிக்கும், 1 2 ஒரு தடவை தான் கடிக்கும். ஒரு குளவி கடிச்சிருச்சுன்னதையுமே அதை நம்ம கசக்கி போட்டோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு அதுக்கப்புறம் தான் மற்ற குளவிகள்லாம் மொத்தமாக வந்து கடிக்குமா. அப்போ நம்ம எத்தனை குளவி கடித்தாலும் நம்ம அந்த இடத்த கசக்கக்கூடாது. அந்த குளவியையும் கசக்காமல் இருந்தோம்னா மற்ற குளவிகள் பெரும்பாலும் கடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இந்த செய்தி நமக்கு தெரிஞ்சுக்கிச்சு. இனிமேல் நம்ம இதை ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ராட்டிலேருந்து தேனை புழிஞ்சதுக்கப்புறம் அந்த துணியில் இருக்க மீதியெல்லாம் ஒரு புளி புழிஞ்சாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எப்படி வடியுது நீங்களே பாருங்களே. இவ்வளவு தான் இருக்குது. எல்லா தேனுமே அந்த மகரந்தம் முதற்கொண்டு எல்லாமே வந்துருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் அதை அளந்து பார்க்கணும், அது மட்டும்தான் வேலை. இந்த ஒரிஜினல் தேன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் அது கம்பிப்பதமாக பாகுப்பதமானு பார்க்கலான்னு நாங்கள் முயற்சி பண்ணோம். அது கம்பிப்பதம்னு சொல்கிறதா பாகுப்பதம்னு சொல்கிறதான்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா ஒரு புதுவித வித்தியாசமாக இருந்தது. அந்த தேனை எடுத்து பிழிஞ்சு கொடுத்த தம்பி கையிலே எப்படி ஒரு 50 மில்லி தேன் இருந்திருக்கும். தம்பி இந்த தேன் கையில் இருக்குது, இதை சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த தம்பி என்னை அசால்ட்டாக பார்த்துட்டு, நாங்கள் சாப்பிட்றதே வேறு இதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம், இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போய் கையை கழுவிட்டு வந்துட்டா. அப்படி அந்த தேன் ராட்டு கட்டியிருந்த செக்கு மட்டையில் கொஞ்சம் தேன் ஒட்டி இருந்துச்சு. தம்பி அதை விட மாட்டேன்ட்டேன். நம்ம சரி போய் அளந்து பார்ப்போன்னு வீட்டுக்கு கொண்டு வந்து 1 லிட்டர் பாட்டிலில் ஊற்றினோம். பாருங்கள் எவ்வளவு வருதுன்னு. தேன் எப்படி வடியுதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த பாத்திரம் முடியும் போது கடைசி சொட்டு எப்படி வடியுதுன்னு நீங்கள் பாருங்கள். அதை எப்படி சொல்கிறதுன்னு வார்த்தையால் என்னால் விவரிக்க முடியல. நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இந்த தேன் வந்து பாத்திரத்துலேருந்து எப்படி வடியுதுன்னு பாருங்கள். இதை எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதே போல் ஒவ்வொரு பருவ காலத்திலும் எடுக்கக்கூடிய தேன் ஒவ்வொரு நிறத்தில் இருக்குது. இந்த இது வந்து நல்ல அடர் நிறத்தில் இருக்குது. இதுதான் உண்மையா அதுதான் உண்மையானலாம் தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி எடுத்தது சிவப்பு கலரில் இருந்துச்சு. அதுவும் உங்கள் தோட்டத்திலே புழிஞ்சது தான். இந்த தேன் அப்படியே நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு எடுத்தாச்சு. நம்ம நண்பர்கள் உறவினர்கள்லாம் சுத்தமான தேன் கேட்பாங்க. அப்போ தம்பி இது மாதிரி நீ சொன்ன காசை கொடுத்துட்றோம்ப்பான்னு அந்த காசை கொடுத்துட்டு தேன் நீ பக்கத்தில் எங்கே எடுத்திங்கனாலும் அப்படியே மட்டையோடு கொண்டு வந்துருங்க, நாங்கள் புழிஞ்சு எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். சரி, நாங்கள் மறுநாளே அவங்களும் ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் அந்த தேனையுமே வந்து நம்ம புழிஞ்சு வாங்கி வச்சுக்கிட்டோம். வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.